சூனிய வச்சிருக்கேன் சாப்பாட்டுல மட்டன் பீஸ். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு நம்ம சேனல் ராஜா காயத்ரி. ஸ்பைசி ஃபுட் சேலஞ்சில் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், அவங்களுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்பைசி சேலஞ்சுக்கு என்னென்ன கிரேவி இருக்குது பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஸ்பைசி கிரேவி, சிக்கன் வெறும் மிளகாத்தூள் வறுவல். என் மாமியார் கிட்ட ஸ்பைசி சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அரைச்சிட்டு குழம்பு செஞ்சா சொன்னேன். இதை அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, வெங்காயம், பச்சை மிளகா, சாதம். இன்னைக்கு ஒரு புட்டி சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டில் இருக்கு, தண்ணி குடிக்கிறவங்க அவுட்டு, குடிக்காதவங்க வின்னு. ஓகே, சேலஞ்சுக்கு நீ ரெடியா? நான் ரெடி, எப்போ ரெடி. கயிறு மோதத்தை போட்டு கடப்பாறையை போட்டு வச்சிருக்கேன். நீ கும்பி பாகம்லாம் இருக்குது. சூனிய வச்சிருக்கேன் சாப்பாட்டில். ஆக்சுவலாக நான் மட்டன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன். அதனால அவருக்கு சிக்கன் ஸ்பெஷல், எனக்கு மட்டன் ஸ்பெஷல். இதெல்லாம் சிக்கனா? ஏமாத்திட்டீங்களா என்ன? உங்களுக்கோசம் கடையிலேருந்து நீங்கள் வாங்கின சிக்கனை உங்களுக்கு காரசாரமாக செஞ்சு வச்சு. ஓகே, இப்போது இதை சாப்பிடணும். சாப்பாடு ஆரம்பிக்கலாம். காரமாக தான் செஞ்ச, வழக்கமாக செய்கிறத விட. ஓகே, சாப்பிட்டு பார்த்தா தான் மட்டன். இப்போ வந்து இது கடிச்சு சாப்பிட்ணும், சரிஞ்சா தானே? பச்சை மிளகா ஃபுல்லாக சாப்பிட்றவங்க வின்னு. ஓ அவ்வளோதானே. கஞ்சிக்கெல்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க பழையதுக்கெல்லாம். இப்போ கடிக்க போகிறீங்க. இதுவே காரமாக தான் இருக்குது. கிரேவியே காரமாக இருக்கு. இதெல்லாம் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. எப்படி மிளகா பொடி தூக்கி கொட்டி விட்டீங்களா ஃபுல்லாகவே? ஸ்பைசி சேலஞ்சால ஒரு மிளகாப்பொடி மட்டும்தான் இருக்கு அதில். இந்த எலும்பெல்லாம் போட்டுக்கலாம்ல. லாஸ்ட்டாக ட்ரை பண்ணவா? போன்லெஸ் சிக்கனா. வெங்காயம் ஒன்று சாப்பிட்டா காரம் தெரியாது, காரம் சாப்பிட்டு எவ்வளோ தெரியும் காரம். இப்போ இந்த பச்சை மிளகா மட்டும் காலி பண்ணணும். நல்லா இருக்கு. இதை காலி பண்ணணும், பச்சை மிளகா காலி பண்ணணும், அவ்வளோதானே? சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா பாரு. இப்போ நான் சாப்பிட்றேன். உண்ணாவாதில்ல, இது காரமாக தான் தெரியுது. சாப்பாடு சிக்கன் எல்லாம் காலி பண்ணணும். அதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறோம். காரம் காரம் கேதுவேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட அதிகமாக சாப்பிடணும், அவ்வளோதானே? குறைச்சிட்டியா? அது காரம்ல பாரு. நானும் ட்ரை பண்ணி பாருங்க. This is natural காரம். ஒரு கட்டம் தெரியுது. எங்கள் அம்மா செஞ்ச கிரேவி எங்க? அவங்க மருமகளுக்கு மட்டும்தான் செஞ்சாங்க, அதனால அது மருமகளுக்கு மட்டும்தான். ஓ, இப்போ கண்ணில் தண்ணி வந்தால் பிரச்சனை இல்லைல்ல? கண்ணில் தண்ணி வந்தால் பிரச்சனை இல்லையா? நாக்கு புண்ணாயிடும் போல. ஒரு பைட்டுக்கு காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அதனால இந்த மாதிரி பச்சை மிளகாய் வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி ராவா. ரெண்டாவது இதையும் சாப்பாடே சாப்பிடுவீங்களா? ஆக்சுவலி போனாட்டி நான் தான் வின்னரு, போன சேலஞ்சிலையும். இந்த சேனல் நான் தான் வின்னர் நினைக்கிறேன். வெங்காயம் என்னமோ ஓகேவா இருக்குதுங்க, நம்மளுக்கு பச்சை மிளகாய் செட்டாக இருக்கு. இவன் கருக்கு முறுக்குன்னு ஏதோ முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நாளாச்சு. நான் இப்போ எங்கள் அத்தை வச்ச குழம்பு ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா கூட எனக்கு இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக தான் தெரியும். ஓகே, ஃபைனலுக்கு வந்துட்டேன். கண்ணில் மட்டும் தண்ணி வருது. இதுதான் காரமாக ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்.
இன்னொரு பை ட்ரை பண்ண போகலாம். நான் வின்னர். உனக்கு காரமே தெரியலையாம்மா? இதெல்லாம் தண்ணி வந்துச்சு. சாப்பிட்டு ஒரு ரைட் ரைஸ் சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் வச்சு சாப்பிடுவோம். நம்ம தோத்துட்டோம், ஜெயிச்சுட்டு வர முடிவாகி போச்சு. சாப்பாடு களி. சாப்பாடு கூட சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இன்னும் சாப்பிடல. அப்போ நான் வேணா வெற்றி கொடி போட்டுக்கலாமா? நான் ஒன்றாச்சும் ஃபுல்லாக சாப்பிட ட்ரை பண்ணுவேன். என்னை ஏமாற்றிட்டீங்க. மட்டன் சொல்லி சிக்கன் போட்டீங்க, இதில் எலும்பா போட்டீங்க. சாப்பிட போகிறேன். இந்த கண்ணில் தான் தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு, மூக்குலையும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்றேன். அவ்வளோ பொறுமையாக சாப்பிட்டா நான் கூட 4-5 சாப்பிடுவேன். ஃபேன் வேணா வாங்கிட்டு இருந்தா கேட்டுமா, கையில் காற்று வராது. ஐ எம் ஃபினிஷ். சாப்பாடு எவ்வளோ? 2 தான் சாப்பிட முடியும். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அதெல்லாம் சைடிஸ் ஆகிடுச்சா முடியாது. யார் வின்னாரு? நான் இன்னும் சாப்பிடல. காதுக்கு ஏறியும் அப்படியே போயிட்டு இருக்கேன். தண்ணி குச்சி உங்கள் தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். உலகமே தெரியும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நான் கட்சி முடிச்சுட்டேன். மொத்தம் காலி பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் முடியல. விட்டு ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம். இந்த 2 சாப்பிட்டுன்னா நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கோம். நான் இது சாப்பிட்ருவேன். வாண்டட சாப்பிட்றேன். சாப்பாடு உடனே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். கொமட்டுது. நான் தோல்வி ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன். தண்ணி குடிக்க போகிறேன். நான் தண்ணி குடிக்கிறேன். நாங்களாம் யார்? சந்தோஷ் சுப்ரமணியன், ஜெயம் ரவி மாதிரி மிளகா பொடியிலே சாப்பிடுவோம் நாங்களாம். புண்ணு வந்துச்சம்மா? இல்லை இல்லை இல்லை, லைட்டாக கலர் மாதிரி இருக்கு. முடியல. நான் ஜெயிச்சிட்டேன். நீ தோல்வியை தலைகளை காமிச்சிரு. வெற்றி கொடியை. நீ எப்படிம்மா சாப்பிட்ட? எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இவரு தான் இந்த சேலஞ்சு. சரி, சாப்பிட்டத வாந்தி எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ராவாக சாப்பிட்ருக்கேன். நான் ஒன்று தான் சாப்பிட்டேன். ஒன்று உள்ள போகுமே கொமட்டிடுச்சு. இந்த சேலஞ்சு இவர் தான் வின் பண்ணார். இது வரைக்கும் நாங்கள் 5 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இவர் பத்தியாக சாப்பிட்டே நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா குழம்புல கொஞ்சம் காரப்பட்டாலே காரம்னு சொல்கிற மனுஷன் இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டுருக்காரு. எல்லாம் உங்களுக்காக தான். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் டீசெண்டாக சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த சேலஞ்சை முடிச்சிடலாம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.